அதே ஊரில் அண்ணாச்சி மற்றும் தம்பி என்று இரு அண்ணன் தம்பிகள் இருந்தனர். இருவருமே கடினமான உழைப்பாளிகள். வியாபாரம் செய்து நல்ல பணம் சம்பாதித்தனர். தம்பியின் பேராசையின் பிடி. தம்பி தன் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். சேமிப்பை தவிர வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தன்னுடைய நிலத்தில் ஒரு பெரிய குழி தோண்டி ஒரு பெட்டிக்குள் வைத்து பூட்டி வைத்தான். தேவைப்படும் போது எடுத்து கொள்ளலாம் என்று நினைத்தான். பணத்தை பெருக்குவதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. பணத்தை பாதுகாப்பதே முக்கியம் என்று நம்பினான். அண்ணாச்சி ஞானத்தின் வழி. அண்ணாச்சி தன்னுடைய பணம் வெறும் தண்ணீர் போல என்று நம்பினார். அதாவது அது தேங்கி நின்றால் கெட்டுவிடும், ஓடிக்கொண்டே இருந்தால் சுத்தமாக இருக்கும். அவர் பணத்தில் ஒரு பகுதியை சேமித்துவிட்டு மீதமுள்ள பணத்தை விவசாய நிலம் வாங்குவது, புதிய வணிகர்களின் முதலீடு செய்வது, மற்றவர்களுக்கு சிறு கடன் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது போன்ற வளரும் வழிகளில் செலவிட்டார். காலத்தின் பாடம். 10 ஆண்டுகள் கழிந்தன. பணவீக்கத்தினால் பொருள்களின் விலை பல மடங்கு உயர்ந்தது. தம்பியின் நிலை. அவன் தோண்டிய பெட்டியை திறந்து பார்த்தபோது பணம் பத்திரமாகத்தான் இருந்தது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பணத்தின் மூலம் அவனால் வாங்க முடிந்த பொருட்களை இப்போது அந்த பணத்தால் வாங்க முடியவில்லை. புழங்காததால் அந்த பழைய காகித பணத்தின் மதிப்பை காலம் அறித்துவிட்டது. அவனுடைய சேமிப்பு அழிந்து போன சொத்து ஆக மாறியது. உதாரணம், முன்பு 1000க்கு கிடைத்த ஒரு அரிசி மூட்டை இப்போது 2500 ஆகிவிட்டது. அவனுடைய பணம் அதே நிலையில் இருந்தது. அண்ணாச்சியின் நிலை. அவர் முதலீடு செய்த வியாபார நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. வணிகங்களில் இருந்து அவருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. மற்றவர்களுக்கு கொடுத்த கடன்களும் அவர்களின் வளர்ச்சியை உறுதி செய்ததால் வட்டியும் திரும்ப கிடைத்தது. அண்ணாச்சியின் சொத்துக்கள் காலத்துடன் வளரும் சொத்தாக மாறியது. நீதி. பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தம்பியின் எண்ணம் நல்லதே. ஆனால் வளர்ச்சியை புறக்கணித்தால் அவன் இழந்தான். பணம் என்பது சேமிப்பதற்காக மட்டுமல்ல, அது சமூகத்தின் வளர்ச்சிக்கு விதைக்கப்பட வேண்டிய ஒரு கருவி என்பதை காலத்தின் மூலம் அண்ணாச்சி நிரூபித்தார். நீதியின் கருத்து. பணத்தை வெறுமனே சேமிப்பது போதாது, அது உழைக்க வேண்டும். செல்வத்தை பாதுகாப்பதற்காக சிறந்த வழி அதை ஞானத்துடன் முதலீடு செய்ய, காலம் கடந்து வரும் பணவீக்கத்தை முறியடித்து அதன் மதிப்பை வளர்ப்பதுதான்.